சொரக்காயை வச்சு ரொட்டி தட்டலாம். அதுக்கு சொரக்காயை எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சிறுவனையாக கட் பண்ணிக்கலாம். சொரக்காயை நம்ம தட்டும் போது தடுக்கக்கூடாது, அந்த மாதிரி சிறுவனையாக அரிஞ்சிக்கோங்க. வெங்காயம் நறுக்கிட்டு இதையும் சேர்த்திடலாம். வெங்காயம், துருவனை இஞ்சி, நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, காரத்துக்கு நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், சீரகம், தேவைக்கு உப்பு, நல்லா பிசைஞ்சிடலாம். உப்பு அப்புறம் ஒரே இடத்துல நின்றுடும், அதனால் நல்லா பிசைஞ்சிருங்க. ஒரு கப்பு ஆரி மாவு, 1/4 கப்பு ரவை, அரிசி மாவு 1/4 கப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். நமக்கு சொரக்காயே தண்ணி விடும், அதனால் ஃபஸ்ட்டு கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு தேவைக்கு தண்ணி தெளிச்சுக்கோங்க. நம்ம ரொட்டி தான் தட்டுறோம், அடை சொல்லிக்கலாம், ரொட்டி சொல்லலாம், நம்ம வைக்கிறது தான் பேர். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிடலாம். இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு நம்ம இப்படி தட்டும் போது ஈஸியாக தட்டணும், அந்த பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. கவர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு கவரு, எண்ணெய் கவர், வாழை இலை எதுனாலையும் எடுத்துக்கலாம். அது மேலே எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு இந்த போட்டு நல்லா தட்டிக்கோங்க. சிலர் டைரெக்டாக தட்டுவாங்க தோசைக்கல் மேலே, தவா மேலே. ஒரு சிலர் கை சுட்டுக்குவாங்க இல்லையா, அவங்களுக்கோசரம் இந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்க கவரில் தட்டி எடுத்து அப்படியே தவா மேலே சேர்த்துருங்க. சொரக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆரியம், ராகி, அதுவும் ரொம்ப கேழ்வரகு உடம்புக்கு நல்லது. நீங்கள் இந்த மாதிரி தட்டி பசங்களுக்கு ரொட்டி செஞ்சு தாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சொரக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ளே சொரக்காய் இருக்குன்றது கண்டுபிடிக்க மாட்டாங்க. தட்டிட்டு தவா சூடேறி இருக்குது, தவா சூடேறி இருக்குது, எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம தட்டி வச்சுருக்கிறத அப்படி எடுத்து அப்படியே சேர்த்திடலாம். ஸ்டவ் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம். நல்லா திருப்பிவிட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாசனை சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
எண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு. ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுடைய சொரக்காய் ரொட்டி ரெடி. வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போயிடாதீங்க. நீங்களும் இதே மாதிரி சமைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சு செய்யுங்க. ஏன்னா டேஸ்ட்டுக்கோ ஆரோக்கியத்துக்கோ நான் கேரண்டி. நீங்களும் ஒரு முறை சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் உறவுகளே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.